ஆக்சலரேட்டர் நம்ம வாழ்க்கையில நம்ம போக நினைக்கிற இடத்துக்கு எப்படி வேகமா போறது, அதுக்கு ஒரு வெஹிக்கிள் இருந்தா எப்படி இருக்கும், எப்போ எங்க எப்படி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணோங்கிறத டக்கு டக்கு டக்குன்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டு உரிய நேரத்தில் நம்ம அதை செஞ்சா எப்படி இருக்கும். நாம போற வேகத்தை விட கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டு அதே சமயத்தில் சேஃப்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாம நம்ம அந்த பயணத்தில் பயணிச்சா எப்படி இருக்கும். இதெல்லாம் நடந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு என்ன கிடைக்கும்னா ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் நம்ம வாழ்க்கையில சீக்கிரம் கிடைக்கும். ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸை எப்படி சீக்கிரம் அடையிறது, அதுவும் ஒரு ஆக்சலரேட்டர் மூலமாக அதை எப்படி சென்றடைவது, இதைத்தான் நான் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு 4 மணிக்கு உங்க கூட பேச போறேன். ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அன்னைக்கு பேசுவோம். வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் பேசலாம் பர்சனல் ஃபினான்ஸ், த பிபிஎஃப் ஷோ. இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு எபிசோட் தான் இது. இங்க ரொம்ப ஒரு சில் வெதர்ல மழை பெய்யற மாதிரி இருக்கு. அண்ட் வி ஆர் வெரி லைட், ஒரு லைட் ஹெடட் கான்வர்சேஷனுக்காக ஹியர் வி ஆர் ஹேவிங் ஷாம் சார் அண்ட் ஐஸ்வர்யா கைலாஷ். So let's get into the episode. Hi sir. So இப்போ மார்க்கெட் வந்து விழுந்திருக்கு, லம்சம் கால்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸோ நான் ஒரு பிஎல் எடுத்தோ இல்லை வந்து கோல்டு பிளட்ஜ் பண்ணியோ இல்லை நான் வித்துட்டோ வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணலாம்ல. எனிவே நான் ஒரு 1.5 years கழிச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண தானே போகிறது அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம். ஸோ நான் அந்த மாதிரி பண்ணலாம்ல. உங்க சேமிப்பை நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலே போதுமானது. லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது எல்லா நேரத்திலயும் ஒர்க் அவுட் ஆகாது. உதாரணத்துக்கு இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் 2 வருஷத்துக்கு இதே இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோ, ஏறல இறங்கல. எப்படி கடந்த 2 வருஷம் மார்க்கெட் கிட்டத்தட்ட கல்லு போட்ட மாதிரி ஒரே இடத்துல இருக்கும், அதே மாதிரி ஒரு 1 or 2 yearsக்கு மார்க்கெட் இதே இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோ. நீங்க லோன் வாங்கினா உங்களுக்கு 8% இன்ட்ரெஸ்ட் நீங்க கட்டுறீங்க, மைனஸ்ல போயிருவீங்க. ஆனா எனக்கு இது வந்து அட்லீஸ்ட் 13% கிடைக்குது இல்ல? எப்படி கிடைக்கும்? நான் இப்பதான் சொன்னேன், ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா மார்க்கெட்டு இதே இடத்துல இருக்கு, மார்க்கெட் ஏறல இறங்கல, உங்களுக்கு ரிட்டர்னே கிடைக்காது, ஆனா வட்டி செலவா இருக்கும். இது பெஸ்ட் கேஸ். சப்போஸ் மார்க்கெட் 10% கீழே போயிடுச்சுன்னா நீங்க 10% இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க, உங்களுக்கு 10% லாஸ் வேற ஆகும், -20 ஆயிடும் உங்களுக்கு. ஸோ இந்த லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது எல்லாருக்குமான ஒரு விஷயம் இல்லை. அது யாருக்குனாக்கா அந்த லோனை எப்படி ரொம்ப சாதுரியமா மேனேஜ் பண்ணணும்னு தெரிஞ்சவங்க, அதே போல மார்க்கெட் ஏறாம இறங்காம இருந்தா கூட தங்களால ஒரு 15-20% ஏர்ன் பண்ண முடியும்னு தெரிஞ்சவங்க, அதெல்லாம் ரொம்ப குறைவான நபர்கள் தான். ஒரு சாமானியன் வந்து இதெல்லாம் ஈஸியா பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் ப்ரொஃபஷனல்ஸே நிறைய பேர் பண்ண முடியறதில்ல. ரொம்ப அதிர்ஷ்டமா சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகலாம், பட் அதை நம்ம வந்து ஒரு மெத்தடா கன்வெர்ட் பண்றது வந்து பயங்கர ரிஸ்கி. கோல்டு, ஸோ என்கிட்ட ஒரு ஜுவல் இருக்குன்னா அதை நான் பிளட்ஜ் பண்ணலாம்ல சார்? எதுக்கு? இன்வெஸ்ட் பண்றதுக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்ல. உங்க சேமிப்பை நீங்க கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணாலே போதுமானது. அப்படி உங்களுக்கு கோல்டு ரொம்ப அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோ, நிறைய ஃபேமிலிஸ்ல நான் இதை பாக்குறேன், மொத்த அசெட்ஸ் ஒரு பேப்பர்ல போடுவோம் இல்லை எக்ஸல்ல போடுவோம், கோல்டு அசெட்ஸையும் கிராம்ல போடுவோம். போட்டு இந்த கோல்டையும் நான் ஒரு ஃபைனான்சியல் அசெட்டா எடுத்துக்கிட்டு டோட்டல் போட்டாக்கா கோல்டினுடைய பர்சன்டேஜ் வந்து 50%க்கு மேல இருக்கு. அப்போ கோல்டு ஒரு உச்சத்தை தொட்ட போது மேபி கொஞ்சம் கோல்டை வித்துட்டு ஈக்விட்டி கூட வந்திருக்கலாம். இதுல பல பேர் நகையும் வச்சிருக்காங்க, யூனிட்ஸும் வச்சிருக்காங்க. யூனிட்ஸாவது விற்கலாம்ல, பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பேலன்ஸை ரீபேலன்ஸ் பண்றதுக்கு வேணா நீங்க கோல்டை இது பண்ணலாம். இப்போ நீங்க கடன் வாங்கினீங்கன்னாக்கா உங்களுடைய ஃபைனான்சியல் பேலன்ஸ் ஷீட்ல இன்னொரு பக்கம் கடன் வந்து உட்காருது, தேவையில்லைங்கிற. இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோன் வாங்குறதுங்கிறது நிச்சயமா எல்லோரும் செய்யக்கூடிய விஷயம் இல்லை, செய்ய வேண்டிய விஷயம் இல்லை. 99% இன்வெஸ்ட் தவிர்க்கணும்னு நான் சொல்றேன். லோன் வாங்குறதுங்கிறது இன்வெஸ்ட் பண்றதுக்கு இருக்கக்கூடாது. அப்படி உங்களுக்கு கோல்ட்ல நிறைய வச்சிருக்கீங்க அப்படின்னா கோல்டை கொஞ்சம் குறைச்சிக்கங்க, ஈக்விட்டி வாங்குங்க. ஈக்விட்டி ரொம்ப ஜாஸ்தியா போச்சு, கோல்டே இல்லைன்னா கோல்டு இறங்கும் போது 2 வருஷம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் ஈக்விட்டில இருந்து பணத்தை கொஞ்சம் எடுத்து கோல்ட போட்டுடலாம். 24ல ஸ்மால் கேப்பை வித்து கோல்டை வாங்கிருக்கலாம், யாரும் பண்ணல. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, கோல்டை பிளட்ஜ் பண்ணி நான் வந்து ஈக்விட்டி வாங்குறேன், ஸ்மால் கேப் வாங்குறேன்னு சொல்றாங்க. ரெண்டுமே தப்பானது. ரெண்டுமே வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் அல்லது ஒரு சென்சிபிள் இன்வெஸ்டிங் குள்ள வராது. ஐஷு சொன்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் பெருசா இல்ல 2 வருஷம் அப்படின்னாலுமே வந்து இப்போ ஆஸ் வி சி டாக்ஸ் சீசன் வந்துருச்சு. எனக்கு லாஸ் புக் பண்ணணும், எனக்கு டாக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னு ஒரு நிறைய பேர் அந்த விஷயத்த வந்து மனசுல வச்சிருக்காங்க. நான் டாக்ஸ் கட்டக்கூடாது, நான் ப்ராஃபிட் பண்ணும்போதும் எனக்கு அதை கட்டுறதுக்கு விருப்பம் இல்லை, நீ லாஸ் புக் பண்ணி அதை காட்டுறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை, பெருசா எனக்கு டாக்ஸ் கட்டவே விருப்பம் இல்லைன்னு ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ உங்களோட வியூ அதுல என்ன சார்?
என்னை பொறுத்த வரைக்கும் நான் டேக்ஸை வந்து தவிர்க்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக் வச்சிருக்கேன், பயங்கரமாக ஏறி போச்சு, எனக்கு அதை விற்கணும், அதுதான் அந்த ஸ்டாக்ல நான் எடுக்கக்கூடிய சரியான முடிவுன்னு தோணுச்சுன்னா, நிறுவன மதிப்பு வந்து நான் நினைக்கக்கூடிய நியாயமான வேல்யூவேஷனுக்கு மேலே ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா கண்ணை மூடிட்டு வித்துருவேன். டேக்ஸ் என்ன உண்டோ அதை கட்டிட்டு போயிடுவேன். சரி, ஒருவேளை இதை விற்ற பிறகு நான் பார்க்குறேன் இன்னொரு முடிவை நான் சரியாக எடுக்கல, அதில் எனக்கு வந்து லாஸ் இருக்கு, அந்த முடிவு மேலே இப்போ நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னா அதை வித்துட்டு வெளியே போயிடுவோம். அப்போ அந்த ப்ராஃபிட்டுக்கு இந்த லாஸ் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இல்லைனாலும் நான் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. நிறைய பேர் ஒரு விஷயம் பண்ணுறாங்க, டேக்ஸ் கட்டக்கூடாதுங்கிறதுக்காக விற்க வேண்டிய சொத்தை விற்க வேண்டிய மதிப்பில் விற்காம விட்டுறாங்க. இப்போ எவ்வளோ பேர் இந்த வருஷம் பிகினிங்ல கோல்டு விற்க மாட்டேன்னு சொன்னாங்க பீக்ல, அங்கேருந்து எவ்வளோ இறங்கியிருக்கு கோல்டு, கரெக்டா இல்லையா? அப்போ அவங்க ஏன் விற்கலன்னு கேட்டால் எனக்கு டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டாக்ஸுக்கும் மேல அந்த நிறுவன மதிப்பு குறைஞ்சிருக்கு, ரைட்? அண்ட் வேற ஏதாவது சான்ஸ் கிடைச்சிருக்குமே, அந்த சான்ஸ் எல்லாம் மிஸ் அவுட் ஆயிடும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் டாக்ஸை வந்து நம்ம ஒரு டெசிஷனுக்கு ஒரு வேரியபிளா எடுக்கக்கூடாது. மேபி ஷார்ட் டேர்ம் டாக்ஸேஷன் அவாய்ட் பண்றது வேணா என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமான ஒரு அணுகுமுறைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப அடிக்கடி நீங்க வாங்கி வித்தீங்கன்னா ஜென்ரலா அதை தவிர்க்கணும். அங்கேயே எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தா டாக்ஸை கட்டணுங்கிற நம்ம சில்வர்ல அதை தான் சொன்னோம் இந்த ஆண்டினுடைய பிகினிங்ல. ஷார்ட் டேர்மா இருந்தாலும் வித்துருங்கன்னு சொன்னோம். நிறைய பேர் டாக்ஸ் நாங்க ப்ராஃபிட்டே குறைஞ்சிரும். சோ அந்த ப்ராஃபிட்டை காப்பாத்திக்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கும்போது டாக்ஸை பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, இது ஓகே. பட் இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு நிறுவன மதிப்பு கீழே இருக்கு, அந்த பர்டிகுலர் ஃபண்டை வந்து நாங்க வாங்குற நிலைமையில இருக்கு, லைக் இட்ஸ் இன் பையிங் ஃபேஸ் அப்படிங்கிறப்போ நான் வந்து இங்க வித்துட்டு லாஸ்ல வித்துட்டு திரும்ப என் ஒய்ஃப் நேம்லயோ இல்ல எனக்கு வேற எங்க வாங்கணுமோ நான் வேற ஒரு இடத்துல வந்து அதை திரும்ப நான் அதே ஃபண்டை திரும்ப நான் வாங்கிக்கலாம் இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணோம். இவ்வளவு டாக்ஸ் பிளானிங்ல ஃபோக்கஸ் பண்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல எவ்வளவு ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு பார்த்தாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்ல போதுமான அளவு அவங்க ஃபோக்கஸ் பண்றதே இல்லை. அவ்வளவு யோசிக்கிறாங்க டாக்ஸை பத்தி. நிறைய பேர் கோவமே வந்துடுது டாக்ஸ் கட்டணும்னா. நான் நினைச்சு பார்ப்பேன், லாபம் அடைஞ்சிருக்கோன்னு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு இவங்க ஏன் டாக்ஸ் கட்டுறத பத்தி இவ்வளவு யோசிக்கிறாங்கன்னு. நிறைய லாபம் பண்ணா டாக்ஸ் கட்டிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக இங்க வித்து அங்க வாங்கி நான் பல தருணங்கள்ல பார்த்திருக்கேன். இந்த ஆண்டுல கூட மார்ச்ல நீங்க பாத்தீங்களா, நம்ம கிளைண்ட்ஸ் எத்தனை பேரு அவங்களுடைய சொந்த ஷேர்ஸ் கையில வச்சிருந்த ஷேர்ஸை மார்ச் கடைசி வாரத்துல வித்தாங்க, அதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு. மார்ச் லாஸ்ட் டே வித்தவங்க எல்லாம் இருக்காங்க மார்க்கெட் பாட்டம்ல. அடுத்த நாள் மார்க்கெட் டேர்ன் ஆகி மேல போக ஆரம்பிச்சிருச்சு. மார்க்கெட் டேர்ன் ஆகி மேல போகும்போது அவங்க வந்து அந்த டாக்ஸ் வேல்யூவோட அதிகமா கொடுத்து திருப்பி வாங்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, சரி இப்ப வேண்டாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏப்ரல்ல என்ன நடந்தது, தொடர்ந்து அந்த வித்த ஸ்டாக்ஸினுடைய மதிப்பு கூடி இன்னைக்கு அவங்க வாங்கவே முடியாத ஒரு இடத்துக்கு அவங்களை தள்ளிடுச்சு. இது கூட பல பேருடைய லைஃப்ல நடக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய விஷயங்கள். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் தவிர்த்துட்டேன். அப்படி எனக்கு வந்து ஒரு நிறுவனத்து மேல நம்பிக்கை இல்லை, லாஸ் இருக்குன்னா அதை வித்துட்டு வெளியே போகுது வேற சமாச்சாரம். நம்பிக்கை இருக்கு ஆனா லாஸ் இருக்கு, இதை நான் இங்க வித்து அங்க வாங்குறேன்னு சொல்றதெல்லாம் ஓகே. சில தருணங்கள்ல ஒர்க் அவுட் ஆகும், சில தருணங்கள்ல மார்ச் நான் சொன்ன உதாரணம் மார்ச் ஏப்ரல் உதாரணம் மாதிரி இருந்துச்சுனாக்கா கையை விட்டு ஷேர் போயிடும். அது போகாம பாத்துக்கணும். ஏற்கனவே லாஸ் பண்ணிருக்கீங்க, கையை விட்டு ஷேர் போயிடுச்சுன்னா அந்த லாஸ் எப்படி நீங்க மறுபடியும் மீட் எடுப்பீங்க? How will you regain the loss if you don't have the shares? சோ உங்க கையில இருந்து பே பண்ணாலும் பே பண்ணி தான் ஆகணும்ன்றீங்க. அதுதான் பெட்டர்னு நான் சொல்றேன். சார், இப்போ இந்த வருஷம் வந்து நம்ம நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப லோவா செட் பண்ணியிருக்கோம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஹவு டு யூ திங்க் த நெக்ஸ்ட் 5-10 years இஸ் கோயிங் டு பி? என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணலாம் இன்வெஸ்டர்ஸ்க்கு? இந்த 10-year எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்றதுலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான அணுகுமுறை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்ன ரீசன்னா, இப்போ 2007 நீங்க சொன்ன விஷயம் 2012 பார்க்கும்போது நடக்கல. 2007 ஈக்விட்டியில டபுள் டிஜிட் ரிட்டர்ன் வரும், ஹை டபுள் டிஜிட் ரிட்டர்ன் வரும்னு சொன்னாங்க. 2012 ஈக்விட்டியில ரிட்டர்னே வராதுன்னு வித்துட்டு போனவங்க எல்லாம் இருக்கும் 5 வருஷம் கழிச்சு. 2017 மறுபடியும் 2007 சொன்ன மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து ஈக்விட்டினா 20% ரிட்டர்ன் வரும். ஸோ 2027 பார்த்தீங்கன்னாக்கா அது இருக்குமான்றது தெரியாது நமக்கு. ஸோ இந்த 20 year இதெல்லாம் சொல்றதெல்லாம் இட்ஸ் நைஸ் டு ஹியர். பட் நடுவில் வர்ற பீரியட்ல என்ன ஆகும்னு சொல்ல முடியாத போது என்னை பொறுத்த வரைக்கும் அத்தாரிட்டேட்டிவா 10 years இருந்தா இவ்வளவு பண்ணிடுவீங்கன்னு சொல்றது சரியில்லை. ஓகே, ஏன் நம்ம ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனை குறைக்கிறோன்றதுக்கு வரேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் பொருளாதார சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறும்.
சில நேரங்கள்ல ரிட்டர்ன் வராது, சில நேரங்கள்ல ரிட்டர்ன் நிறைய வரும். எப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? ஒரு இன்வெஸ்டரா நீங்க சொல்லுங்க, ரிட்டர்னே வராத பீரியட்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அல்லது ரிட்டர்ன் நிறைய வரக்கூடிய பீரியட்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? விச் இஸ் யுவர் ப்ரிஃபர்ட் டைம் ஜோன் டு இன்வெஸ்ட்? நிறைய வர டைம் பீரியட்ல. நிறைய வர டைம்ல. அப்பனா நீங்க வந்து மொமெண்டம் சேஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகே, நான் வந்து ரிட்டர்னே இல்லாத பீரியட்ல மேக்ஸிமம் பணத்தை உள்ள தள்ளுவேன். ஏன்னா எனக்கு அங்க வேல்யூ கிடைக்குது. ரைட்? இங்க உங்க வீட்டுல பெரியவங்க ஒரு சீசன்ல வரக்கூடிய வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் எடுத்து ஒண்ணு வத்தல் பண்ணுவாங்க, இல்ல ஊறுகாய் போடுவாங்க. ஸோ இந்த ஊறுகாய் எக்ஸாம்பிளுக்கு வருவோம். ஏன் ஊறுகான்றது என்ன மேரினேட் பண்றீங்க ஒரு விஷயத்த, எண்ணெய் உப்பு எல்லாம் போட்டா அது என்ன ஆகுது? கெடாம அப்படியே இருக்கு. 1 இயர் கழிச்சு நீங்க வந்து அதை எடுத்து கன்சியூம் பண்ண போறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய நேரங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப நேரம் ஊறுகாய் போட்ட மாதிரி மெரினேட் ஆகும். அது ஒன்றும் ஆகாது, கெடவும் கெடாது, ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற போது அது வந்து பயன்பாட்டுக்கு வரும். அதுதானே ஊறுகாய். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மதிப்பு கூடும். ரைட்? சில வருஷங்கள்ல மார்க்கெட்டு உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஊறுகாய் போட்டுரும். ரைட்? லாஸ்ட் 2 இயர்ஸ் இதுதான் நடந்திருக்கு. நம்ம என்ன பண்றோம்? உடனே லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, அப்ப அடுத்த வருஷம் ஆகாது, இப்படி எல்லாம் கணக்கு போடுறோம். என்ன பொறுத்த வரைக்கும் 4-5 வருஷம் மார்க்கெட் ஊறுகாய் போட்ட மாதிரி இருந்திருக்கு பல சைக்கிள்ஸ்ல. இந்த வாட்டி ஆகுமா தெரியாது, ஆகலாம், வை நாட். ரெண்டாவது இந்த ப்ரெடிக்ட் பண்றதுக்கு வருவோம். இப்ப இன்னைக்கு இந்த பொலிட்டிக்கல் ப்ரொடெஸ்ட்லாம் நீங்க பாத்தீங்க. இன்னைக்கு கூட ஒரு மினிஸ்டர் ரிசைன் பண்ணியிருக்காரு. இப்ப பாருங்க, நீங்க அடுத்தது யூபியில எலெக்ஷன் வரப்போகுது. சப்போஸ் யூபி எலெக்ஷன் வேற மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுக்குதுன்னு வச்சுப்போம், இப்போ தமிழ்நாட்டில் வந்த மாதிரி, அல்ல 2029ல வேற மாதிரி ஒரு ரிசல்ட் வருதுன்னு வச்சுப்போம். நமக்கு தெரியாது இது எதுவுமே. மார்க்கெட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னு நினைச்சாக்கா கீழே போயிடும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடந்து ரிசல்ட் வந்து என்ன ரிசல்ட் வந்தாலும் மார்க்கெட் மறுபடியும் ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு மேலே போகும். பட் இந்த இன்ட்ரீம் பீரியட்ல என்ன ஆகும்? பயங்கரமா ஃபிளக்சுவேஷன் இருக்கும், டவுன்வர்ட் மூவ்மெண்ட் இருக்கும். அப்ப அந்த நேரத்துல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். இப்ப நான் உங்களுக்கு 10 வருஷத்துக்கு நீங்க 20% பண்ணுவீங்க, 18% பண்ணுவீங்க நிறைய பேர் சொல்ற மாதிரி சொன்னேன்னாக்கா அது தப்பான ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ற மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி பீரியட்ல. ஏன்னா மார்க்கெட் -5 போச்சுன்னு வச்சுங்க, இவர் என்னப்பா 18% போகும்னு சொன்னாரு, மார்க்கெட் -5-10 இருக்குன்னு இன்வெஸ்டர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்றது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப இந்த மாதிரி ஒரு டஃபான ஒரு எக்கனாமிக் ஃபேஸ்ல ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனை குறைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதனாலதான் நான் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனை குறைக்கணும், ரிட்டர்னே வராது இந்த வருஷம் நிறைய பேர்ட்ட ஆரம்பிக்கிறேன் டைமே சொல்றேன். ரைட்? எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஏதாவது ஒரு ஷார்ட் கட்ல ரிட்டர்ன் வரும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி பீரியட்ல. அந்த ஷார்ட் கட்டை நீங்க தேடவே கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா அதுலதான் ஒரு தப்பு நடக்கும். எப்ப நீங்க ஷார்ட் கட்ல ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனை மேட்ச் பண்றதுக்கு நிறைய விஷயம் பண்றீங்களோ தப்பு நடக்கணும் போர்ட்ஃபோலியோல. சரி, இப்போ நீங்க மொமெண்டம் சேஸ் பண்றதை பத்தி சொன்னீங்க. ஒரு இன்வெஸ்டரா அந்த மென்டாலிட்டியை எப்படி, should we avoid that mentality or how do we avoid that mentality? So actually உங்க பர்சனாலிட்டி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. 99% of the people இப்படித்தான். இப்போ நீங்க சில பேர் பார்த்திருப்பீங்க, அவங்க வந்து ஈஸியா கோவப்படுவாங்க. நீங்க அவங்களுக்கு தியரியில சொல்லலாம், நீங்க ஏன் காமா சாந்தமா இருக்கக்கூடாது, நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. உங்க பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க இருப்பீங்க. சில பேரால ட்ரேடிங் பண்ணாம இருக்க முடியாது. ஏன்னா சில பேரால தப்புன்னு தெரிஞ்சா கூட ஒரு விஷயத்துக்கு பின்னாடி போகாம இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு ஹேபிட் இருக்கும், அந்த ஒரு மைண்ட்ல அது ஒரு மசில் மெமரியா இருக்கும். இந்த மொமெண்டம் சேஸ் பண்றது, ஏற ஸ்டாக்கை விரட்டி வாங்குறதுங்கிறது அந்த ஒரு பிஹேவியரினுடைய ஒரு பாதிப்பு தான். அது மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பொறுமையா உட்கார்ந்து பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது வேற ஒரு பிஹேவியரினுடைய ஒரு வெளிப்பாடு. ஸோ அதான் மொமெண்டம் வேல்யூ 2 ஸ்கூல் ஆஃப் இன்வெஸ்டிங் இதனாலதான் வருது. இதை செய்யறவனால இதை பண்ண முடியாது, இதை செய்யறவனால அதை பண்ண முடியாது. இப்ப சப்போஸ் உங்களுடைய டெம்பரமெண்ட் வந்து மொமெண்டமுக்கு இன்னும் சூட்டபிள் அப்படின்னாக்கா நீங்க வேல்யூ போய் சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. பொறுமை இழந்துருவீங்க, வித்துட்டு வெளியே போயிருவீங்க, லாஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்க வேல்யூ ஓரியன்டா தான் நீங்க மொமெண்டம் சேஸ் பண்ணும்போது அந்த ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு பயத்தை கொடுக்கும், நீங்க வித்துட்டு வெளியே போயிடுவீங்க அதுலயும். ஸோ உங்க பர்சனாலிட்டியோட அலைன் ஆகணுமே ஒழிய வேற எதோடய நீங்க அலைன் ஆகக்கூடாது. இல்ல அதுதான் நிறைய காசு பண்ணுது அதனால நான் போய் அதை பண்ண போறேன்னா உங்க பர்சனாலிட்டி அதுக்கு சூட்டபிள் இல்லைன்னா நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, ரிட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி
சூஸ் பண்றாங்க அசெட். சில பேர் ரொம்ப கன்சர்வேட்டிவ் பீப்புள், என்னடா ஃபண்ட் வச்சிருக்காங்கன்னா மொமெண்டம் ஃபண்ட் வச்சிருக்கான். அப்ப அவங்களால வந்து கீழே வரும்போது டைஜஸ்ட் பண்ண முடியாம வெளியே போயிடுறாங்க. அப்ஸ் அண்ட் டவுன் சார். இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும். உங்க பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க மொமெண்டமா வேல்யூவான்றதை முடிவு பண்ணணும். உங்க பர்சனாலிட்டி ரொம்ப மாற்ற முடியாது. சப்போஸ் நீங்க மொமெண்டம் ஓரியன்டா தான் நீங்க அதுதான் உங்க பர்சனாலிட்டி, வேல்யூ ஓரியன்டா இதுதான் உங்க பர்சனாலிட்டி. எது உங்க பர்சனாலிட்டின்னு தெரிஞ்சுக்கங்க, அதுக்கேற்ற மாதிரி இருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சேஃபர் சைட் இஸ் ஆல்வேஸ் வேல்யூ, நாட் மொமெண்டம். இந்த இன்வெஸ்டிங் ப்ராசஸ்லாம் புரிஞ்சுக்க முடியாம இதுல நான் எங்க போகணும் எதுவும் எனக்கு அந்த புரிதல் இல்லைங்கிறப்போ அவங்க ஒரு அட்வைசரை தேடி வராங்க. ஸோ M2W அந்த ஒரு அட்வைசரா இருந்து அவங்களுக்கு வழிகாட்டுதல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரு விதத்துல பார்க்கும்போது ஒரு நல்ல டாக்டர் கிட்டே போனாலும் நம்ம எவ்வளவு ஃபீஸ் கொடுக்குறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்துதான் பண்றோம். அப்போ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு ஒரு ஃபேக்டர் வரும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ல இப்ப நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றோம், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வழியா வாங்குறோம் அப்படிங்கிறப்போ இந்த ஃபீஸ்ங்கிற ஒரு விஷயம் ஏன் இவ்வளோ வந்து புரியாத விதமாகவே இருக்கு. ஒரு நார்மல் இன்வெஸ்டரா நான் இதான் கொடுக்குறேன் அப்படின்றத எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. அதனால தானே இவ்வளவு குழப்பமும் வருது. அது ஒரு ரொம்ப சிம்பிளா எங்களுக்கு புரிய வைங்களேன். இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பைக்கால டெக்ல கொடுத்ததுல இருந்து இன்னை வரைக்கும் டெக் எவ்வளவு ஏறி இருக்கு? 4 to 5%. ஒரு ஆண்டுக்கான TER எவ்வளோ? 2% மேக்ஸிமம். இப்போ ஒரு அட்வைசரா நீங்க என்ன பண்ணீங்க? அது பாட்டம்ல இருக்கும்போது நீங்க வாங்க சொன்னீங்க. மறுபடியும் நீங்க என்ன பண்றீங்க? அது ஒரு டிப் வரும்போதோ அல்லது இன்னும் மதிப்பு ரொம்ப கூடாததுக்குள்ள வாங்கணும்னு நினைக்கிறீங்க இன்வெஸ்டருக்கு. இப்போ உங்க எய்ம் என்ன? 7.5% இருக்கு இண்டெக்ஸ்ல, BSE 500ல 7.5% வெயிட்டேஜ் டெக்குக்கு. ஆனா நீங்க சில குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமா அட்லீஸ்ட் அந்த வெயிட்டேஜுக்காவது வாங்கணும்னு நினைப்பீங்க, அல்லது அதுக்கும் மேல போகலாம்னு நினைப்பீங்க. இது நீங்க எப்ப பண்ணணும்? சீக்கிரம் பண்ணணும், கரெக்டா? இறங்கும் போது பண்ணணும். 2 விஷயம். அண்ட் இதை தவறாம பண்ணணும். யூ கேனாட் மிஸ் அவுட். ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு முதலீட்டை வந்து நீங்க செய்யாம விட்டுறீங்கன்னு வச்சுப்போம். இப்ப நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் 5%க்குள்ள பொசிஷனை பில்ட் பண்ண ட்ரை பண்றோம், நீங்க 20%க்கு மேல போய் அதை வாங்குறீங்க. நீங்களே வாங்குறீங்க, DIY பிளாட்ஃபார்ம்ல போய் வாங்குறீங்க, டிமெட் சார்ஜ் தான் கொடுக்குறீங்க. எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு யாருக்கும் நீங்க காசு கொடுக்கல. டிஸ்ட்ரிபியூட்டரை மூலமா வாங்கினவன் ஃபர்ஸ்ட் 5%க்குள்ள வாங்கி முடிச்சான், நீங்க 15%க்கு அப்புறம் வாங்குறீங்க. 10% டிஃபரன்ஸ். 2 வருஷம், 1 வருஷத்தோட ஃபீஸ். நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே 4-5 வருஷம் தான் வச்சுக்க போறீங்க. நீங்க அந்த 10% நீங்க வாங்குற ப்ராசஸ்லயே நீங்க மார்க்கெட்டுக்கு கட்டிட்டீங்க. ஏன் கட்டினீங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஆலோசகனுடைய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இல்லாதனாலதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதை ஒருத்தர் சரியா உங்களுக்கு சொல்லி நீங்க அவரை முழுசும் நம்பி இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இதை பண்ணிருப்பீங்க. இது நீங்க பண்ண தவறுனதுக்கு ஒரே காரணம் சரியான நேரத்துல அந்த தரமான ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கல. ரைட்? இப்போ அது கிடைச்சிருந்தாக்கா, சப்போஸ் நீங்க இந்த மொத்த பொசிஷனையும் ஒரு ஃபர்ஸ்ட் 5% பாட்டம்ல இருந்து அதுக்குள்ளேயே வாங்கிட்டீங்கன்னாக்கா, அங்கேருந்து திருப்பி இன்னொரு 10% ஏறும்போது நீங்க ஆக்சுவலா 10% ரிட்டர்ன் பண்ணிருக்கீங்க ஆலோசகர் மூலமா பண்ணும்போது. இதே நீங்களே பண்ணும்போது உங்களுக்கு ரிட்டர்னே இல்லை. ஒரு ஆலோசகனுடைய வேலையை இந்த மாதிரி தன்னுடைய வேலைக்கு நியாயப்படுத்தக்கூடிய முடிவுகளை, நியாயப்படுத்தக்கூடிய முதலீட்டு அனுபவத்தை இன்வெஸ்டருக்கு கொடுக்க முற்படணும். எல்லா நேரத்திலையும் நம்ம அதை எப்படி கொடுக்குறோங்கிறதுல கவனமா இருக்கணும். எப்படி கொடுத்தா இன்வெஸ்டரால இந்த பணம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்துக்கு மேல ஏதோ ஒண்ணு அடைய முடியும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கணும். சார் அது புரியுது. ஆனா என்ன குவெஸ்சன்னா, நீங்க கொடுக்க வர விஷயத்தையோ இல்ல நம்ம வேல்யூ கிரியேட் பண்றோன்றதுலயோ எந்த சந்தேகமுமே கிடையாது. ஆனா அதுக்கான விலை என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுல நிறைய குளறுபடி இருக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப PMS எடுத்தா நான் இந்த ஒரு ஃபீ கொடுக்குறேன்னா இவ்வளவுதான் நான் பே பண்றேன்னு எனக்கு ஒரு வேல்யூ தெரியுது இல்லையா? அந்த ஒரு புரிதல் எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இல்ல. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த டிரெக்ட்டுக்கும் ரெகுலருக்குமான டிஃபரன்ஸை புரியறதுலயே எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து போற மாதிரி இருக்கு. அச்சா, ஃபண்டமெண்டலா நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு ஆலோசகனா நான் ஒவ்வொரு சண்டையும் முதலீட்டு பரிந்துரைகளை உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பரிந்துரையை கொடுக்கும்போது நான் என்ன நினைக்கணும்னாக்கா, இந்த பரிந்துரை உங்களுக்கு தேவையான விஷயத்த செஞ்சு கொடுக்குமான்றதுல நான் ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டோட நான் அந்த பரிந்துரையை அணுகுனேனாக்கா,
நான் சொல்லக்கூடிய பரிந்துரை முதலீட்டாளனுக்கு தேவையான அவுட்கம்மை கொடுக்காது. அப்போ நான் பரிந்துரை கொடுத்ததுடைய பலனே முதலீட்டாளனை சென்றடையாது. அது வேஸ்டா போயிடும் டோட்டலா. அந்த மைண்ட் செட்டோட கொடுக்கக்கூடிய பரிந்துரைகள். இப்போ இன்னைக்கு பல ப்ராடக்ட் கேட்டகரியில் அந்த மாதிரி பரிந்துரைகள் வருது. SIF, அப்புறம் வந்து NFO, இதெல்லாம் வருது. நம்ம பண்ணாத விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ இந்த ரெவென்யூ சார்ந்த எண்ணம் அந்த இடத்துல வந்துருச்சுனாக்கா நம்ம பரிந்துரையுடைய தரம் வந்து உயர்வாக இருக்காது. பல நேரங்களில் அது வந்து கேள்விக்குறியாயிடும். இது அட்வைசர் சைடு சொன்னா இதே தான் இன்வெஸ்டருக்கும் பொருந்தும். நீங்க அந்த டிஃபரன்ஷியல் 1/2% 3/4% பத்தி யோசிச்சிருந்தீங்கன்னாக்கா அந்த பக்கம் அட்வைசர் வந்து எப்படி அதை வந்து சீக்கிரம் உங்களுக்கு வாங்கலாம், லோவர் காஸ்ட்ல வாங்கி நிறைய யூனிட் உங்களுக்கு சேர்க்கலாம், எப்படி உங்க பொசிஷனை வந்து ஒரு பெரிய பொசிஷனா வளர்க்கலாம், எப்படி அதன் மூலமா உங்களுக்கு ஓவரால் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்னை இன்னும் மேம்படுத்தலாம், இதெல்லாம் அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க இந்த 1/2% யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்க வாழ்க்கையில முதலீட்டுல நடக்க வேண்டிய விஷயங்கள் உரிய நேரத்துல நடக்காம போயிடும். ஸோ நான் இந்த நீ பார்த்தேன்னா 2 பக்கமும் பேசினேன். 2 பக்கமும் இந்த பொறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ பணம் கொடுக்குறோம், ஒரு அட்வைஸுக்கு பணம் கொடுக்குறோம், அட்வைசர் பணம் பெறுகிறார். ஒருத்தர் கொடுக்குறாங்க, ஒருத்தர் பெறுகிறார்கள். இந்த 2 பேருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கு. முதலீட்டை சரியா நடத்தணும், உரிய நேரத்துல உரிய பணத்தை முதலீடு செஞ்சிருக்கணும், அந்த முதலீடு மூலமாக கிடைக்க வேண்டிய பயன்கள் முதலீட்டாளருக்கு வரணும். அந்த பயன் டைரக்டா பண்ணியும் கிடைக்கலனாக்கா அப்ப அந்த டிஃபரன்ஷியல் இருக்கு பாருங்க, இது ரெண்டுத்துக்குள்ள காஸ்ட் டிஃபரன்ஷியல், அது சேவ் பண்ணி எந்த பயனும் இல்லைங்கிறான். ஏன் அப்படி இருக்குனாக்கா இந்த மைண்ட் செட், தாட் ப்ராசஸ் வந்து எதை எந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டுமோ அதை செய்ய தவறுகிறது. You are thinking about fees when you should think about the quality of the decision. இது it's not only the investor, advisorக்கும் அது ரொம்ப முக்கியம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் முக்கியம். பட் ஃபீஸ் ஜாஸ்தியா பே பண்றதுனால ரிட்டர்ன்ஸ் குறையாதா லாங் டர்ம்ல? அப்படி நான் யோசிக்க கூடாதா? கிடையவே கிடையாது. இப்போ எல்லா மேனேஜ்டு ப்ராடக்ட்ஸ், எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்லயும் ரிட்டர்ன் இருக்கு. நீங்க அந்த ப்ராடக்ட்டை என்ன விலையில வாங்குறீங்கன்றதான் உங்க ரிட்டர்னை தீர்மானிக்கக்கூடியது. இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, எந்த தீமா இருந்தாலும் மார்க்கெட் கீழே வரும்போதே நம்ம வாங்குறோம், கரெக்டா? எப்போ NAV கீழே இருக்கோ அப்போ வாங்குறோம். மேலும் NAV கீழே போச்சுன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகம் வாங்குறோம். NAV ரொம்ப மேலே போச்சுன்னா நம்ம சும்மா இருக்கோம். இதுதானே பிளே புக்கு. இதன் மூலமா நீ வந்து பணம் சேமிக்கிறியா இல்லையா? அந்த சேமிப்பு தானே உனக்கு நாளைக்கு ரிட்டர்ன் வர போகுது. இந்த ஸ்கீம் நல்லா பண்ணும்போது அந்த சேமிப்புல ஒரு பகுதி தான் நீ ஃபீஸா கொடுக்குற, மொத்த சேமிப்பு நீ கொடுக்கல. இப்ப நான் என்னுடைய பார்வையிலன்னு சொல்றேன்னா அட்வைசர், ஆமா பணம் வருது, நான் என்ன பார்ப்பேன்னா இந்த இன்வெஸ்டருக்கு நான் வந்து பெஞ்ச்மார்க்கோட என்ன மாதிரியான பெட்டர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன்றத ஒவ்வொரு ஷீட்லையும் பார்ப்பேன், ஒவ்வொரு முதலீட்டாளனுடைய ஷீட்லையும் நான் பார்ப்பேன். நீ பார்த்துருக்கேன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை விட பெட்டரா என்ன பண்ணியிருக்கோம். ஏன் அதை நான் பார்க்கணும்? ஏன்னா நான் என் பங்கை சரியாக ஆற்றி இருக்கிறேனா? இப்ப நீ ஒரு கிளைண்ட்டை ஃபேஸ் பண்றா, நீ என்னுடைய அறிவுறுத்தல் படி அவங்களுக்கு எல்லாம் கரெக்டா பண்ணிருக்கியா அப்படிங்கறத நான் பார்க்கணும். ஏன் பார்க்கணும்? ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய சொத்தின் மதிப்பில் ஒரு சிறிய பகுதியை நமக்கு ஃபீஸா கொடுக்குறாங்க. அப்ப நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, அவங்க நினைச்ச விஷயத்த அவங்க கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டியது. ஐயோ நான் பணம் கொடுக்குறேனே அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்கன்னா அப்போ நம்ம சேவை இல்லாம அவங்க இயங்கணும். நம்ம சேவைக்கு அவங்களுக்கு தேவையே இல்லைன்னு தான் அர்த்தம். ஆக்சுவலா நான் அதை அப்படி ஏத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேவையை பெற்றுக்கொண்டால் பலன்கள் முதலீட்டாளரை சென்றடைய வேண்டும். எல்லாரும் அந்த பலனை எப்படி அடையணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோட அந்த சேவையை அணுகணும். ஐயோ நான் இவ்வளவு பணம் கொடுக்குறேன்ற மைண்ட் செட்டோட அணுகினாக்கா எந்த சேவையிலுமே நமக்கு சேவையின் பலன் கிடைக்காது. இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல டாக்டர் கிட்ட போனாலும் பொருந்தும், நீங்க ஒரு டிராவல் பண்ணும்போது நிறைய சேவைகள் யூஸ் பண்றீங்க அதுக்கு பொருந்தும், நிறைய இடத்துல பொருந்தும். சர்வீஸ் நம்ம எத்தனை இடத்துல யூஸ் பண்றோம். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்க வீட்டில் இருக்கீங்க, ஐயோ ஹோட்டலுக்குலாம் போகிற டைம் ஆகுது, நான் போகல, ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்றீங்க, அந்த சேவைக்கு அவன் ஒரு பணம் வாங்கிக்கிறான், ஆர்டருக்கு 25 ரூபா வாங்குறான், அதுக்கப்புறம் 30-40 ரூபா டெலிவரி சார்ஜ், இந்த மாதிரி. சரி ஒரு 100 ரூபா அதுன்னு வச்சுப்போம். நீங்க ஒரு 150 ரூபா சாப்பிடக்கூடிய பொருளுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 80 ரூபா 100 ரூபா ஆகுது. இப்போ இந்த சேவையினுடைய மதிப்பு 100 ரூபாயாங்கிறது எப்படி நீங்க டிசைட் பண்றீங்க? நீங்களே போய் அதை பண்ணா எவ்வளவு செலவாகும் டைமு, உங்க 1 ஹவர் டைமுடைய மதிப்பு என்ன, இதை நான் செய்ய வேண்டாம், இன்னொருத்தர் செய்யறாரு அவருக்கு அந்த பணத்தை கொடுக்குறேன்.
இந்த மாதிரி ஒவ்வொரு சேவைக்கும் நீங்க வேல்யூ நிர்ணயிக்கணும். ஐயோ பணம் போகுதே நினைச்சாக்கா நீங்க அந்த சேவையை பயன்படுத்தக்கூடாது. நான் அதான் ஃபீல் பண்றேன். சேவையை பயன்படுத்த கூடாதுன்னா நிஃப்டி 50லயும் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கோ பண்ணிட்டு தாராளமா, யார் வேண்டாம்னா. நான் அதுதானே எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் ப்ரோமோட் பண்ணி. பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்ல, அதாவது இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட இதை பண்றாங்க. ஒரு பக்கம் நேரடி பங்கு வாங்க அவங்க பிசினஸ் வச்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் இண்டெக்ஸிங் சொல்றாங்க. ஓகே, சப்போஸ் இண்டெக்ஸ் அதே இடத்துல ஆணி அடிச்சிருக்கு, நேரடி பங்கு முதலீடு சரியா பண்ணலன்னா அந்த இன்வெஸ்டருடைய நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அங்க மேனேஜரே இல்லை. ஒரு பக்கம் பேசிவ் இண்டெக்ஸ்ல, இன்னொரு பக்கம் ஆக்டிவ் வந்து ஸ்டாக் பிக்கிங்ல, ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இது ரெண்டும் ஃபயர் ஆகலைன்னா என்ன ஆகும்? ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ், ஏர்லி ரிட்டையர்மெண்ட், ஃபயரே வராது. ரைட்? இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள். ஆனா காஸ்ட் மட்டும் ஒரு ஃபேக்டரா நினைக்கிறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் பெனிஃபிட்டை பார்க்கறது இல்லைன்னாக்கா அதனுடைய பாதிப்பு அவங்களுக்கு தான் வரும். நான் டெஃபினட்டா நான் யூஸ் பண்ற சர்வீசஸ்க்கெல்லாம் நான் என்ன வேல்யூன்னு பார்த்து அந்த வேல்யூ எனக்கு சரியா இருந்தா நான் கொடுப்பேன். நான் உதாரணத்துக்கு நான் சொன்னதுதான் இந்த டெலிவரி, அதெல்லாம் ஒர்த்திட்டுங்கிறேன். ஏன்னா நானே போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும்னா எவ்வளவு என்னுடைய டைமோட வேல்யூ என்னன்னு பார்ப்பேன். அந்த மாதிரி நிறைய சேவைகள் இருக்கு. நிறைய பேர் தங்களுடைய காஸ்ட் ஆஃப் டைமை வந்து ஜீரோன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா உண்மையிலேயே இப்போ உங்க 2 பேருக்கு உங்களுடைய 1 hour வேல்யூ என்னன்னு தெரியுமா? ஒர்க் டைம் 1 hour வேல்யூ டைம் என்ன தெரியுமா? நான் இந்த சொல்றேன், இந்த வீடியோ பார்க்குற 99 விழுக்காடு மக்களுக்கு அவங்களுடைய மேன் ஹவர்னு ஒன்று சொல்லுவோம், அதோடைய வேல்யூவே தெரியாது. அது ஜீரோன்னு நினைக்கிறாங்க. இதை ஜீரோன்னு நினைக்கிறவங்க தான் இந்த காஸ்ட்டை பத்தி ரொம்ப யோசிக்கிறாங்க. அவங்களுடைய 1 மணி நேரத்தினுடைய மதிப்பை தெரிஞ்சவங்க ஓகே இந்த வேலைக்கு நான் கொடுக்கலாமான்ற ஒரு யோஜனைக்கு வந்துருவாங்க. ஓகே இதை நான் பண்றதோட இது இன்னொருத்தன் பண்றது பெட்டர்னு நினைப்பாங்க. இல்ல நான் என் உழைப்பை கொடுக்குறேன் போனா போகுது அப்படின்னு நினைச்சு அந்த வேலையை செய்யறவங்களும் இருக்காங்க. இது தனிநபர் விருப்பம். See, you can't say that you are incurring a cost without seeing the benefit. உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வருமோ அந்த பெனிஃபிட்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதன் மதிப்பு என்னன்றதை பார்த்துட்டு அக்கார்டிங்லி அந்த காஸ்டையும் நீங்க வந்து இன்கர் பண்ணணுமா வேண்டாமான்ற முடிவுக்கு நீங்க வரணும். சார் நீங்க இப்போ நான் இந்த செலவு பண்றது worth it இல்லையான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க. இஸ் தட் நாட் சப்ஜெக்டிவ்? எனக்கு worth itன்னு தோணும் போது ஐ வில் பி ஏபிள் டு அஃபோர்ட், ஐ வில் பி ஏபிள் டு கிவ் இட் தட் மணி, ஃபீஸ் ஐ வில் பி ஏபிள் டு பே இட். இஃப் நாட் தென் எனக்கு தோணும் போது நான் ரைட்டுன்னு ஃபீல் பண்ணும்போதுன்னு இதெல்லாம் எமோஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். வேர் இஸ் த ஃபைனான்சியல் ரீசனிங்? இது ஒரு ஃபைனான்சியல் டிசிஷன். இப்போ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு 4 மணி நேரத்துல ட்ரெயின்ல போயிடலன்னா நீங்க 1.5 hours ஃபிளைட் ஜேர்னில போவீங்களா? ஏன் போக மாட்டீங்க? அது டபுள் த காஸ்ட் ஆகுது, ட்ரிபிள் த காஸ்ட் ஆகுது. அப்படிதானே ஆகுது? ஸோ அப்ப நீங்க என்ன வேல்யூ பண்றீங்க? அந்த 1.5 hours எக்ஸ்ட்ரா போனா கூட என் டைமுக்கு அது ஒர்த்து அப்படின்னு நீங்க ஏதோ ஒரு கணக்கு போடுறீங்க. அதே கணக்கு தான் நீங்க வந்து எந்த சேவையை யூஸ் பண்ணும்போதும் உங்க டைமை நீங்க வேல்யூ பண்ணுங்க. டைம் கெயின் பண்றது உங்களுக்கு இன்னும் நிறைய மதிப்புனாக்கா நீங்க அதுக்கேற்ற மாதிரி போங்க. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் பாம்பேக்கு ட்ரெயின்ல போனதே கிடையாது, ஃபிளைட்ல தான் போயிருக்கேன். ஏன்னா அந்த ஒரு நாள் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய ஒப்பீனியன். ரைட்? பெங்களூருக்கு நான் ட்ரெயின்ல தான் போயிட்டு இருக்கேன், ஃபிளைட்ல போறது இல்லை. ஏன்னா எப்படி நான் வந்து 6 மணிக்கு புறப்பட்டா 10:30 மணிக்கு வேலைக்கே போயிடுறேன், பிரச்சனை இல்லை. அப்போ நீங்க ஒரு இடத்துல ஓகேன்னு சொல்றீங்க, இன்னொரு இடத்துல வேண்டாம்னு சொல்றீங்க. ஏன்னா உங்க டைம் நீங்க அந்த மாதிரி கரெக்டா ஃபேக்டர் பண்றீங்க. ஐயோ என்னால 24 மணி நேரம் வேஸ்ட் பண்ண முடியாது, பட் ஒரு 2 hours எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா எனக்கு பரவாயில்ல, அதுக்காக நான் டபுள் பே பண்ண ரெடியா இல்லை. இதே லாஜிக் தான் நீங்க வந்து ஒரு ப்ராடக்டை நீங்களே வாங்கி நீங்களே எல்லா ரிசர்ச்சையும் பண்ணி நீங்களே கண்டுபிடிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, அல்ல இன்னொருத்தருடைய ஒரு ஆதரவோடும் அவங்களுடைய சேவையை பயன்படுத்திக்கிட்டு நீங்க பண்ணணுமான்னு இந்த காஸ்ட் பெனிஃபிட்டை ஒவ்வொரு இன்வெஸ்டரும் கால்குலேட் பண்ணணும். என்னோட ப்ராப்ளம் என்னன்னா நீ உன் டைமை ஜீரோன்னு காஸ்ட் பண்ற. இது முக்கால்வாசி இன்வெஸ்டர்ஸ்க்கு பொருந்தும். பயங்கர வேல்யூ டைம் நிறைய பேருக்கு. சார் இப்போ ஒரு குளோபல் மார்க்கெட்ஸ் பத்தி ஒரு ஜெனரல் பெர்செப்ஷன் இப்போ என்னன்னா, some parts of the global markets are looking attractive, but very few routes to invest. ஒன்னுல MF ல பண்ணலாம், இல்லைன்னா ETF ல பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம இன்வெஸ்டிங் ஜேர்னி எடுத்தாலே நம்ம சைனா கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து சைனா இஸ் சிக்னிஃபிகன்ட்லி ஃபாலன். பட் ஆல் தீஸ் ஃபண்ட்ஸ் கம் வித் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஃப்ளோஸ்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ வேல்யூவேஷன் அட்ராக்டிவா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும்
இன்வெஸ்ட்மெண்ட் ரூட் இல்லைன்னா how do we get there? இல்ல அது How ஒரு do we take கஷ்டமான advantage? சிச்சுவேஷன். See, there is no easy answer for this. So you can buy ETF provided the premium is not high. நீ ETF பார்த்த சைனா ETF ஒரு பாயிண்ட்ல 25% இருந்து 30% பிரீமியம் வந்து போன வாரமும் 10 நாள் முன்னாடி 6% வந்துச்சு. சப்போஸ் இன்னும் குறைஞ்சது 3-4% இருக்கு, நீ பரவாயில்லன்னு சொல்லி வாங்கிடலாம். ஸோ அந்த கணக்கெல்லாம் நீ பார்க்கணும், பார்த்து அதன்படி நீங்க டிசிஷன் எடுக்கலாம். So there's no one straight or correct route to take. இப்போ நீங்க என்ன Exposure. சொன்னீங்க, நேரடியா யூனிட்டை வந்து வாங்கணும்னாக்கா அந்த டோருக்கு மூடப்பட்டிருக்கு. அங்க நீங்க சைனால போய் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. செகண்டரி மார்க்கெட்ல போய் ETF மட்டும் தான் வாங்க முடியும். யாரு மார்க்கெட் மேக்கரோ அவங்க சப்ளை கொடுக்குறாங்க, கரெக்டா இல்லையா? அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க உங்களுக்கு ஏது சாய்ஸ், எவன் சப்ளை கொடுக்குறானோ அங்கதானே போகணும் நீங்க. அப்ப அந்த பிரீமியம் உங்களுக்கு ஏற்புடையதா இல்லையாங்கிறதா நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க 20% 25% பிரீமியம் இருக்குதுன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு அந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வாங்கக்கூடாது. 5-4 இருந்ததுனாக்கா மேபி வாங்கலாம், நீங்க முடிவு பண்ணலாம். ஸோ அக்கார்டிங் டு வாட் இஸ் த பிரீமியம் யூ வில் டிசைட் ஹவு யூ வில் பார்ட்டிசிபேட். Government is not allowing you to invest abroad directly. Only through ETF you are able to do it now. முக்காவாசி டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அலோவ் ஆகல, மூடிட்டாங்க. Sir, and how much opportunity do you think you're seeing now in the global market side? நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கே வரேன். குளோபல் மார்க்கெட்ல நிறைய பாக்கெட்ஸ் ஆஃப் அண்டர்வேல்யூஷன் இருக்கு. கன்சம்ஷன் இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல பாக்கெட்ஸ் ஆஃப் அண்டர்வேல்யூஷன் இருக்கு. வேறஸ் மற்ற இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்லோவா டவுன்வர்ட் வேல்யூவேஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. என்ன ரீசனா, மார்க்கெட் வருங்காலத்தை பத்தி இந்த கம்பெனிஸ் சார்ந்து ஒரு பாசிட்டிவான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ண முடியல. இன்னும் நிறைய நடக்கும் பேட் திங்ஸ் இந்த கம்பெனிக்கு, அப்படிதான் மார்க்கெட் பார்க்குது. அந்த மைண்ட் செட்ல இருக்கும்போது மார்க்கெட்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. சார், இப்போ ஒரு லம்சம் கால் வந்தது. ஸோ நான் என்னோட ஆரம் கிட்ட கேட்டப்ப அவங்க வந்து ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஃபண்ட். ஸோ எனக்கு ஆல்ரெடி வெளியே ஃப்ளெக்ஸி கேப்ல நான் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் இங்கே ஏன் அகெயின் அதை பண்ணணும்? எல்லா ஃப்ளெக்ஸி கேப்பும் ஒரே மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஃப்ளெக்ஸி கேப்புங்கிறதுல நீங்க லார்ஜ், மிட், ஸ்மால், மைக்ரோ இதுல எதுல எவ்வளவு பணம் போடுறீங்கன்னு எந்த விதமான தடையும் கிடையாது. நீங்க எதுல வேணா எவ்வளவு வேணா போடலாம். மல்டி கேப்ல அப்படி கிடையாது. ஸோ சில லார்ஜ் ஃப்ளெக்ஸி கேப்ஸ் லார்ஜ் கேப் ஓரியன்டா இருக்கலாம், சில வந்து ஈவன் ஸ்மால் கேப் ஹெவியா இருக்கலாம், சிலதுல மிட் கேப் ஹெவினஸ் இருக்கலாம், சிலது வேல்யூ பிலாசபிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம், சிலது வெறும் மொமெண்டம் அண்ட் க்ரோத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஸோ அந்த ப்ராடக்ட் ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்னு பேர் இருந்தா கூட அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ பிபிஎஃப்ஏஸும் ஃப்ளெக்ஸி கேப், மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ற ஒரு ஃபண்ட் மேனேஜருடைய ப்ராடக்ட்டும் ஃப்ளெக்ஸி கேப். ரெண்டும் ஒண்ணா இல்ல, ஆனா ஒரே கேட்டகரி. ஸோ நீங்க அந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஆலோசகர் அதை சொல்லும் போது நீங்க அதே ப்ராடக்ட் அந்த மாதிரி வேற ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்கியிருக்கீங்க, அந்த ப்ராடக்டினுடைய ஸ்ட்ரெங்ஸையும் இந்த ப்ராடக்டினுடைய ஸ்ட்ரெங்ஸையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எது பெட்டர்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சார், ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன் ஒன்று லாஸ்ட் வீக் நடந்தது. ஸோ ஒன் ஆஃப் அவர் கிளைண்ட், அவர் வந்து நம்மளோடையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு, டிஐஒய் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர் வந்து அவருடைய பிஸி ப்ரொஃபஷனல் லைஃப்ல அவரால் இப்போ ஒரு 40-45 லட்சம் வரைக்கும் அவரால் பில் பண்ண முடிஞ்சிருந்தது. இப்போ நம்மளோட டிராவல் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து மொத்த போர்ட்ஃபோலியோமே அவர் சரி நீங்களே ஹேண்டில் பண்ணிடுங்க, எனக்கு டைமும் இல்லை, ஸோ நீங்களே அதை ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிற முடிவு அவர் எடுத்துட்டாரு. ஆனால் அந்த இடத்துல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, ஆப்ரேஷனலி, டெக்னிக்கலி அண்ட் ஈவன் டாக்ஸ் கட்டணுங்கிறதுல கூட ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய முடிவை நம்ம எடுக்கும்போது அது எப்படி நம்ம கிராஜுவலா இல்லை எப்படி நம்ம அதை கன்ஸ்ட்ரக்டிவா பண்ணணும்? ரொம்ப சிம்பிள் ஆச்சுன்னா, இப்போ அவர்கிட்ட 2 போர்ட்ஃபோலியோ இருக்கு. ஒன்று உங்க கூட பில் பண்ண போர்ட்ஃபோலியோ, நீங்க இப்பதான் அதை பில் பண்றீங்க, அது ஒரு விற்க வேண்டிய இடத்துக்கு வரத்துக்கு நிறைய டைம் ஆகும். ஒத்துக்கிறீங்களா? ஸோ டைம் இருக்கு அதுல. இப்போ 2வது போர்ட்ஃபோலியோ இவர் ஏற்கனவே பில் பண்ணி வச்சிருக்காரு. அந்த போர்ட்ஃபோலியோ சப்போஸ் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி உருவாக்கப்பட்டதா இருந்தா இன்னைக்கு அதை எவாலுவேட் பண்ணும்போது சில விஷயங்களை விற்கணும் அப்படின்னு நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க, அதை அவர்கிட்ட சொல்லுவீங்க. விற்கணும்னு சொல்ற விஷயத்த அவர் விற்கணும், இல்ல நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ற விஷயத்த அவர் அப்படியே எங்க இருக்கு, அது டைரக்ட்ல இருக்கலாம், வேற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அதை அப்படியே வச்சுக்கலாம். எங்க ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நீங்க பரிந்துரை செய்யறீங்களோ அதை அவர் நம்பி செய்யணும். நீங்களும் அந்த மாதிரி சரியான ஒரு நேர்மையான பரிந்துரையை கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய தேவை. அதுக்கப்புறமும் இல்ல எனக்கு டாக்ஸ் வந்துடும், நீங்க பரிந்துரை சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன்னா அப்போ
அந்த பரிந்துரையை அவர் உங்கள்கிட்ட வாங்கினதே வேஸ்ட்டு. ரெண்டாவது, ஒருவேளை அவர் அந்த பரிந்துரைப்படி நடக்கலைன்னா நாளைக்கு அது கீழே போயிடுச்சுன்னா அந்த ப்ராஃபிட்டே இல்லாம கூட போகலாம் சில நேரங்கள்ல. நிறைய பேரோட லைஃப்ல இது நடக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அது நடக்கவே கூடாது. யூ ஷுட் நாட் லூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி லாஸுங்கிறது ஒரு முதலீட்டான லைஃப்ல வரக்கூடாது. பர்டிகுலர்லி மியூச்சுவல் ஃபண்ட்ல வரவே கூடாது. விற்பதற்கான நேரம் வந்து விட்டால் விற்க வேண்டும், இல்ல வச்சுக்கலாம் அப்படின்னா வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து எல்லாருமே ஒரு ஹானஸ்ட் அப்ரோச் எடுக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன். இன்வெஸ்ட்மெண்ட்டை மெரிட்ல டீல் பண்ணணும். அது உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக நீங்க அதை விற்க சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட். அதே சந்தர்ப்பத்துல நீங்க நியாயமா அதை விற்கணும்னு சொல்லியிருந்தாக்கா இன்வெஸ்டர் அதை ஃபாலோ பண்ணணும். டாக்ஸ் கொஞ்சமா கட்டிட்டு போயிடலாம். இதான் என்னோட வியூ. ஸோ எவ்வளோ பெரிய அமௌண்ட்டா இருந்தாலும் நம்மளால இனிமே அதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு ஒரு டெசிஷன் எடுத்துட்டோம்னா அதை வித்துட்டு அதை அட்வைசர்ட்ட கொடுத்துட்டு பெட்டர் நீங்க சொல்றீங்க. அப்படி சொல்ல, எது அந்த லிஸ்ட்ல டிஐவி லிஸ்ட்ல எது கண்டிப்பா விற்கணும்னு ஒரு அட்வைசர் சொல்றாங்களோ அதை வித்து அந்த பணத்தை கொடுங்கன்னு சொல்றேன். சப்போஸ் அந்த அட்வைசர் இதெல்லாம் பரவாயில்லைங்க இருக்கட்டும்னு ஒரு ஹோல்டுன்னு எழுதி கொடுத்தாங்க, நீயே எழுதி கொடுத்தானே ஹோல்டுன்னு, அதை அவர் வச்சுக்கிட்டோம். ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிட்டோம். மறுபடியும் நீங்க அதை செல் பண்ணணும்னு தோணுச்சுனாக்கா நீங்க அந்த இடத்துல எழுதும் போது அந்த நேரத்துல அதை விற்கட்டும். அது 5 வருஷம் கழிச்சு வரட்டுமே அந்த நாள், என்ன அவசரம்? ரெகுலரா ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருங்கன்ற. ஓகே, சோ மொத்தமா நான் வித்துட்டு கொடுத்துட்டு நகர்ந்துடுறேன் அப்படி ஒரு முடிவை திடீர்னு எடுக்க வேணாம் அப்படிங்கிறீங்க. பெரிய ப்ராஃபிட் இருந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நல்லா இருந்து வருங்காலத்துக்கு இருந்துச்சுன்னா விற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப நிறைய பேருக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரிவ்யூ கொடுக்குறீங்க, எவ்வளவு பேருக்கு நீங்க விற்க வேணாம்னு எழுதி கொடுத்துறீங்க? அவங்க என்ன வித்துட்டு அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்தாங்க? இல்ல அதை தான் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றேன். இன்வெஸ்ட்மெண்ட்டை மெரிட்ல டீல் பண்ணுங்க. அது நீங்க பரிந்துரை பண்ணதா இருக்கலாம், அவரே தேர்ந்தெடுத்ததா இருக்கலாம், வேறு ஒரு ஆலோசகர் சொன்னதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்க வந்து ஃபேரா இருங்க ஜட்மெண்ட்ல. அந்த ஃபேர் ஜட்மெண்ட்டை இன்வெஸ்டர் தைரியமா கடைபிடிக்கணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். பண்ணாக்க எக்ஸ்ட்ரா பணம் அவருக்கு கிடைக்கும் கொஞ்சமா. அதை இன்னும் பெட்டர் பிளேஸ்ல இன்வெஸ்ட் பண்ண நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. மறுபடியும் அவருடைய போர்ட்ஃபோலியோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ரிவ்யூ பண்ணி எங்கேயாவது மாற்றம் தேவையா அவசியமானு பாருங்க, அதை மட்டும் சொல்லுங்க. மற்ற நேரத்தில் அவர் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கட்டும், வளரட்டுமே, ஒரு பாவம் இல்லை. சார், கடந்த 3 வருஷமா நம்ம சில திமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் கோல்ட் சில்வர்லையும் நம்ம பண்ணோம். ஸோ இதுல வந்து இப்போ நான் வந்து மல்டிபிள் தீம்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இப்போ உள்ள கால சூழ்நிலையில என்னோட ஃபோக்கஸ் வந்து லார்ஜ் கேப் பக்கம் போகணுமா, இல்ல நம்ம சைட்ல இருந்து எப்ப நம்ம லார்ஜ் கேப்புக்கு அடுத்த கால் கொடுக்க போறோம்? நம்மளை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப்ல எஸ்ஐபி பண்ணணும்னு நம்ம எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கோம். அந்த எஸ்ஐபியை ஸ்டெப் அப்பும் பண்ணலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய லார்ஜ் கேப் வேல்யூவேஷன்ஸ் வரலாற்று இல்லாத அளவு, அட்லீஸ்ட் சமீப வரலாற்றில் இல்லாத அளவு குறைவா இருக்கு. நீங்க லார்ஜ் கேப் வேல்யூவேஷனை ப்ரீ கோவிட் வேல்யூவேஷனோட கம்பேர் பண்ணி பாருங்க, எல்லாமே இன்னைக்கு அதை விட கம்மியா இருக்கு. ஓகே, எக்கானமி டீசெண்டா தான் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இங்கேருந்து இன்னும் கீழே போச்சுன்னா லார்ஜ் கேப் இன்னும் அட்ராக்டிவ் ஆயிடும். ஸோ யூ கேன் கண்டினியூ டு கீப் ஆன் பையிங். எஸ்ஐபி டெஃபினட்டா நீங்க பண்ணலாம். அதே போல எப்பெல்லாம் மார்க்கெட் இறங்குதோ அப்பெல்லாம் லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் ஒரு இன்வெஸ்டர், விடக்கூடாதுன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். இப்போ நீங்க அந்த கால் தானே கொடுத்துட்டே இருக்கீங்க, பிஎம்எஸ்லயும் கொடுக்குறீங்க, எம்எஃப்லயும் கொடுக்குறீங்க. அது ஏன் கொடுக்குறீங்கன்னா இதான் ரீசன். இந்த வேல்யூவேஷன் கரெக்டா இருக்கு, இந்த வேல்யூவேஷன் உங்களுக்கு சாதகமா இருக்கு. இந்த வேல்யூவேஷன்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா chances of making a loss are very limited and chances of making a good profit வருங்காலத்துல உருவாகலாம், அந்த வாய்ப்புகள் வரும் அப்படின்னு நம்ம நம்புறோம். அதனால இப்ப இன்வெஸ்ட் பண்ண சொல்றோம். இன்னைக்கு இந்த எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அண்ட் நல்ல வேலையா மழை வரல, அதுக்குள்ள நாங்க எங்களோட கான்வர்சேஷனையும் முடிச்சிட்டோம். ஸோ இந்த வித்தியாசமான எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போடுங்க. நாங்க வேற ஒரு லொகேஷன்ல, வேற ஒரு செட்டிங்ல அண்ட் வேற வெரி இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் கொஸ்டின்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி.